ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேட் அண்ட் டைம். ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன்னா சீக்வல்ல வந்து இதுவும் முக்கியம் தான். ஒரு டேட் அண்ட் டைம நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ அத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேஷனோட நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த சின்டாக்ஸ பாருங்க. நான் உங்களுக்கு வாக் த்ரூ குடுக்குறேன். ஸோ கிரியேட் டேபிள் ஈவென்ட்ஸ்னு ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஈவென்ட் ஐடிய வந்து ஆட்டோ இன்கிரிமென்ட் பண்ணி அத பிரைமரி கீன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோ இன்கிரிமென்ட்னா நம்ம டேட்டா போட தேவையில்ல. அதுவே நம்ம மித்த காலம்ஸ்க்கு ரோஸ் இன்சர்ட் பண்ணும்பொழுது அதுக்கே 1, 2, 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆயிக்கும். அடுத்து ஈவென்ட் நேம் வந்து வேர்கேர். அடுத்து ஈவென்ட் டேட் வந்து டேட் டைம் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பே இருக்கு. ஓகேவா? ஸோ டேட் டைம் 2மே கேப்சர் ஆகும். அதுக்கப்புறம் அது மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணணும். கிரியேட்டட் அட்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஸோ ஜென்ரலா இந்த கிரியேட்டட் அட் என்ன பண்ணும்னா, இந்த ரெக்கார்ட் எப்ப கிரியேட் ஆச்சுங்கிற டைம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:30 இல்லையா? 7:33. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ப்ரிசைஸா நான் போட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. கரண்ட் டைம் ஸ்டாம்ப் இது ஒரு ஃபங்ஷன் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ சிஸ்டமோட நம்ம சிஸ்டம் இத இந்த MySQL எந்த சிஸ்டம்ல ஓடுதோ அந்த சிஸ்டமோட டைம அதுவே எடுத்து போட்டுக்கும். ஸோ அதுக்கு நான் டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு குடுக்குறேன். ஸோ டிஃபால்ட்டா நீ வந்து ஒவ்வொரு ரோ இத நான் இன்சர்ட் பண்றப்ப டிஃபால்ட்டா இதுக்கு கரண்ட் டைம் ஸ்டாம்ப போட்டுரு அப்படிங்கிறதுக்காக டிஃபால்ட்ங்கிற கீவேர்டையும் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷனையும் இன்வோக் பண்றேன். அண்ட் இதுக்கு என்னோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா? டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது என்னோட டேட்டா டைப். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி காமிக்கும்போது இது எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு டேபிள் கிரியேட் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இன்சர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா நீங்க 2 காலம்க்கு தான் பண்ற மாதிரி இருக்கும். ஈவென்ட் நேம் அண்ட் ஈவென்ட் டேட். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆட்டோ இன்கிரிமெண்ட் அதை நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டாவது கரண்ட் டைம் ஸ்டாம்பை போடுங்கன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஈவென்ட் நேமுக்கும் ஈவென்ட் டேட்டுக்கு மட்டும் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இன்சர்ட்ஸ் பண்ணுவீங்க. இங்க பாத்தீங்களா ஈவென்ட் நேம் வந்து டீம் மீட்டிங். அதுக்கு வந்து டேட் டைம் நான் சொன்னேன் இல்லையா, டேட்டும் டைமும் 2 இருக்குன்னு 2025-01-15 அப்புறம் டைம். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன்னா ரன் ஆயிடும். ஸோ இப்படி தான் அதில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஈவென்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவென்ட் டேட் கிரியேட்டட் டைம் கிரியேட்டட் அட். ஸோ இது 2 பார்த்தீங்கன்னா இது வந்து டேட் டைம் ஃபார்மேட்டு, கிரியேட்டட் அட் வந்து டைம் ஸ்டாம்ப் ஃபார்மேட். இது 2 பார்க்கறதுக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும். இன்டர்னலாக டைம் ஸ்டாம்போட பிஹேவியர் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் ஸ்டாம்புக்கோட ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட். ஈவென்ட் டேட் வந்து நமக்கு டேட் டைம் இருக்குது. டேட் டைம் டேட்டா டைப்போட ரேஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ பார்க்கறதுக்கு நம்ம அது சேமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் பேக்ரவுண்டில் இட் ஹேஸ் டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டேட் டைம் அண்ட் டைம் ஸ்டாம்ப்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இன்சர்ட் பண்ணி செலக்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து என்னோட ஈவென்ட் டேட்ல இருந்து இயரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு செலக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். செலக்ட் ஈவென்ட் ஐடி, ஈவென்ட் நேம், இயர் ஆஃப் ஈவென்ட் டேட்னு போட்டிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட். அதே மாதிரி இந்த இயர்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் காலம் மேலே போட முடியாது. இது ஒரு டேட் டைம் காலமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து எல்லா ஈவென்ட் இயரில் பாருங்கள் எனக்கு ஜஸ்ட்டு இயர் மட்டும் வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நான் வந்து டேட் போடணும் அப்படின்னா இதில் இருக்கிற டேட் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஈவென்ட் டேட்டை பக்கத்துலையும் போட்டுக்கிறேன் செலக்டில். அதனால் நமக்கு கம்பேரிசன் கிடைக்கும். ஸோ டேட் மட்டும் நம்ம எடுக்கணும் ஈவென்ட் இயரில். ஸோ நம்ம டேட் மட்டும் எடுத்திருக்கோம் இல்லையா? மொதல் இயர் மட்டும் எடுத்தோம். இப்போ ஃபுல்லாக டேட் மட்டும் எடுக்கிறோம். அடுத்து டே மட்டும் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். டே ஆஃப்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்களா 15, 10 டே மட்டும் நமக்கு வருது. அந்தந்த தேதி மட்டும் நமக்கு வரும். ஸோ இது வந்து சில எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இயரு, டேட்டு அண்ட் தென் வந்து டே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில இதில் வந்து என் டேட்ல இருந்து 30 நாள் ஆட் பண்ணுங்க, என் டேட்ல இருந்து 30 நாளை குறைங்கலாம் ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும். இங்கே பாருங்க, செலக்ட் ஈவென்ட் ஐடி, ஈவென்ட் நேம், ஈவென்ட் டேட்டு, ஈவென்ட் டேட் பிளஸ் இன்டர்வல் ஆஃப் 30 days அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்டர்வல், ஸோ பிளஸ் சிம்பிள் போட்டு இன்டர்வல் ஆஃப் 30 daysனா இந்த ஈவென்ட் டேவோட அடுத்து 30 நாள் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். ஸோ பிஃபோர் ஆஃப்டரும் கொடுக்கறதுக்காக செலக்ட்ல 2 ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஈவென்ட் டேட் 2025 1/15 10:30 மணிக்கு. அது ஒரு 30 நாள் ஆட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 2025 2/14 30 நாள் ஆட் பண்றோம். டைம் சேம் தான். ஸோ இப்போ இதுலயே வந்து எனக்கு வந்து மைனஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க வந்து பிளஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மைனஸ் அப்படின்னு போட்டு ட்ரிகர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2024 போயிருச்சு பாருங்க. ஏன்னா இது ஜனவரி 15. ஸோ 2024 டிசம்பர் 16 போயிருச்சு. ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஃபார்மேட்டிங் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து மினிட்டு, டே இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஃபார்மேட்டடாக வரணும்னா ஃபார்மேட்டும் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. செலக்ட் ஈவென்ட் ஐடி, ஈவென்ட் நேம், டேட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இதில 2 ஆர்குமென்ட் நம்ம குடுக்கணும். ஒண்ணு எந்த டேட்டா ஃபார்மேட் பண்ண போறீங்களோ அந்த டேட் காலம். அதுக்கடுத்து இதில நெறைய ஃபார்மேட் இருக்கு. ஒரு சிலது நான் இங்க சொல்றேன். அப்படின்னா அந்த வீக்கோட பேரு, அந்த டேவோட பேரு, வீக்ல இருக்க ஒரு டேவோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மண்டேனா மண்டே, டியூஸ்டே அந்த மாரி. மந்தோட பேரு பிப்ரவரி, ஜனவரி அந்த மாரி. அடுத்து ஈனா அந்த டேவோட நம்பர். அப்ப 15ஆம் தேதி, 5ஆம் தேதி அந்த டேவோட நம்பர். இது வந்து அகைன் நமக்கு நம்பர்ல இயர் வரணும். 1991 அந்த 4 டிஜிட் வரணும். ஓகே. ஸோ இப்போ இத ரன் பண்ணீங்கன்னா பாருங்க. வெட்னஸ்டே, ஜான்வரி 15th to 2025. இது எதுக்கு நான் ஃபார்மேட் பண்ணி ஒரு ஹியூமன் ரீடபிள்ல இன்னும் பளிச்சுன்னு பார்த்தா தெரியிற மாரி வேணுன்ற மாரி குடுத்தோம் அப்படின்னா, இந்த மாரிலாம் நீங்க ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ அதுவே இன்னும் சில ஃபார்மேட் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதையும் நான் ரன் பண்றேன். ஸோ இதில எப்படி நான் வந்து ஸ்மால் ஒய் போட்டிருக்கனோ, அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஸ்மால் ஐ, ஸ்மால் பி போட்டிருக்கேன். இப்போ இத நான் ரன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹவர் 10, 9 அந்த டைம் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஈவன் டேட்ல இருந்து இது டைம் மேல ஓடும். ஓகேங்களா? இப்ப டே மேல பார்த்தாச்சு. இது டைம் மேல ஓடும். அடுத்து வந்து மினிட். அடுத்து பிஎம் அதாவது ஏஎம், பிஎம் அத எடுக்கிறது. ஏஎம், பிஎம் எடுக்கிறது. ஸோ இது மட்டும் நீங்க போட்டீங்க. இல்ல இதுல இப்ப எனக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் பி வேணாம்னா இத எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் வரும். ஸோ டைம் மேல நம்ம இப்போ விளையாடுறோம். இதுக்கு முன்னாடி அதிலேயே இருக்கிற டேட் மேல விளையாண்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஜோன் கன்வர்ஷன். இப்போ யுஎஸ் டைம வந்து ஐஎஸ்டியா கன்வெர்ட் பண்ணி, இந்தியன் டைமா கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாரி. ஸோ இதுக்கு வந்து அந்த யுட்டிலிட்டி வந்து இது பண்ணணும்னு தான் இந்த கன்வெர்ட் டைம் ஜோன் யுட்டிலிட்டிய வந்து MySQLல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அத நான் பண்ணல. அதனால நான் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா 2025-01-01-10 அது வந்து நியூயார்க்கோட டைம். ஸோ கன்வெர்ட் டிசின்னு நான் குடுத்துட்டு, அந்த டைம் எங்க பார்த்தீங்களா, அந்த டைம திரும்பவும் நான் இங்கேயே குடுத்து, அமெரிக்கா/நியூயார்க்கோட டைம் ஜோன்ல இருந்து ஏசியா, கொல்கத்தாவுக்கு மாத்தணும் அப்படின்னு நான் கொடுத்து ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இந்த அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. ஸோ நியூயார்க்கோட டைம் வந்து 2025-01-01 10 மணி இருக்கும்போது ஐஎஸ்டில அதே 01 தான். ஆனா 20:30 அதாவது 8:30 மணி நைட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ஆன்லைன்ல கம்பேரும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் ஜோன் கன்வர்ஷன்ஸும் நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். நம்ம டைம், டேட் அண்ட் ரிலேட்டடா மோஸ்ட்லி சில எக்ஸசைஸை பார்த்துட்டோம். இதுக்கு மேல நடுவில் நீங்களும் ரிசர்ச் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கலாம். பட் டைம், டேட் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோ யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு நான் கோட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நோட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த SQL மாஸ்டர் கிளாஸ் நோட்ஸை வந்து தங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ஸ், சின்டாக்சஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் டெஃபினிஷன் எல்லாமே தங்கிலீஷ்ல நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் ₹59 அண்ட் இந்த புக்கோட சேர்த்து 100 SQL இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் வித் ஆன்சர்ஸ் அது ஃபுல்லா தங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் அந்த புக்கை நான் இந்த புக்கோட ஃப்ரீயா கொடுக்குறேன். அண்ட் இந்த புக்கோட பர்ச்சேஸ் லிங்க் அண்ட் என்னோட 9 hours SQL மாஸ்டர் கோர்ஸ் வீடியோவோட லிங்க், ஸோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க போய் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட யூடியூப் சேனலில் நிறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் தமிழில் நான் ஃப்ரீயாக போட்டுட்ருக்கேன். பைத்தானுக்கு 12 hours, சீக்வலுக்கு 9 hours, லினக்ஸுக்கு 4 hours, பிக் டேட்டா இன்ஜினியரிங்கில் மட்டும் 20 hoursக்கு வீடியோ, அது இல்லாமல் ஏஐ, கூகுள் கிளவுட், அஜோர், AWS மாதிரி நிறைய வீடியோஸ், அதே மாதிரி ஸ்காலா, ஜாவா மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் தமிழில் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலில் எல்லா வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் குட்டி குட்டி நோட்ஸ் அண்ட் புக்ஸை இங்கிலீஷ்லையும் தங்கிலீஷ்லையும் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதோட லிங்க்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட் ₹3 ஆரம்பிச்சு ₹50 வரைக்கும் என் புக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது கால்டு tablenotfound.com. ஸோ இது லீட் கோடுக்கு ஆல்டர்னேட் மாதிரி. இதில் நீங்கள் SQL, லினக்ஸ் அண்ட் பைத்தான் கோடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதோட முக்கியத்துவமே இந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்லி இன் தங்கிலீஷ். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா கொஸ்டின்ஸுமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஹின்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே தங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் தென் இதுலேயே ATS செக்கர் இருக்குது. நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் ATS செக்கும் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ்.